விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், வணக்கம். விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விஜயபாஸ்கர் மீதான இந்த குட்கா வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. அதாவது தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி ரமணா மற்றும் விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறையினர் முன்னாள் ஆணையர் சார், தமிழக முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட 26 பேருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை இருந்து வருகிறது. இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதால் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சியங்கள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களின் நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என குற்றச்சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் சார் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து சார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரை முன்பு விசாரணைக்கு வந்தபோது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றும், பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலம் மனுதாரருக்கு எதிராகவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் இருந்து பல்வேறு தரப்பினருக்கு விடுதலை செய்தும் அதே போல விசாரணையை மேற்கொண்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அவர்களை சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அவர்கள் அனைத்து சாட்சிகள் வாக்குமூலங்கள் நகல்களை வழங்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நீதிமன்றங்களின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என கூறி முன்னாள் ஆணையர் சாட்சி மனுவை அந்த தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதே சமயம் குட்கா முறையீடு வழக்கை 12 வாரங்களுக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் என எம்பி எம்எல்ஏ அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்திரன் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மோனிகா, சுந்தரம், தடையை மீறி குட்காவிற்கு அனுமதி அளித்து அதற்கான ஒரு தொகையை விஜயபாஸ்கர் பெற்றார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கா? அதாவது இப்போது இந்த வழக்கானது சிபிஐ அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ளது. அதில் சாட்சியங்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட போதிலும் அது சாட்சியங்கள் விசாரிக்கவில்லை என்றும் அதுக்கு மேல குற்ற சகோதரர்கள் பிறல் சாட்சிகள் மாறக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இது முழு விவரங்கள் சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் தான் இங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த முன்னாள் ஆணையர் சார்ஜ் தொடர்ந்த அந்த வழக்கில் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டு அதன் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற வேண்டும். அதை விரைந்து, அதாவது சாட்சியங்கள் பிறல் சாட்சிகள் மாறக்கூடாது, என்னென்ன எவ்வளவு கை மாறி இருக்கிறது என்பது குறித்து விரிவான இதை விசாரிப்பதற்காகத்தான் அந்த வழக்குகளை உடனடியாக 12 வாரங்களுக்குள் இது முடிக்க வேண்டும் என்று அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏனால் இது தொடர்பாக அந்த எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு மாறி இருக்குது, அதே போல இந்த சாட்சியங்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 12 வாரங்களுக்கு குறிப்பாக அந்த வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்காக அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மோனிகா, சுந்தரம், தற்போது அதிமுகவிலிருந்து விலகி தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்திருக்கிறாங்க. தற்போது தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி வரக்கூடிய தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மீதான இந்த வழக்கு அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பாதி பேர் இப்ப தற்போது இருக்கக்கூடிய அந்த விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து, அதாவது அதிமுகவில் நடைபெற்ற அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்று தற்போது அங்க ராஜினாமா செய்து தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளார். இந்த சூழலில் தாவேகா அரசு ஏற்கனவே பழிவாங்கும் செயலாக ஈடுபட்டு வருவதாக திமுக சார்பில் பல்வேறு புகார்களை தாவேகா அரசை வைத்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் ஏற்கனவே தாவேகா அமைச்சர் பல்வேறு, அதாவது குழந்தைகளிடம் மாறி நடந்து கொண்டதாகவும் ஒரு புகார் வந்துள்ளது. அதே போல போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் ஒரு தாவேகா அமைச்சர் மீது ஒரு புகார் வந்தது. இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான புகார் வந்துள்ள நிலையில் இந்த சிபிஐ வழக்கு விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது தற்போதுதான் அந்த தாவேகாவுக்கு அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவுக்கு சென்றுள்ள விஜயபாஸ்கர் மீது இந்த ஒரு புகார் ஏற்கனவே விசாரித்து வந்த நிலையில் தற்போது இது பெரிய அளவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வழக்கு சிபிஐ, அதாவது இந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க எடுத்து 12 வாரங்கள் முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது நாங்கள் தூய கட்சி நல்ல ஆட்சியை செய்து வருகிறோம் என்று தாவேகா அரசு சொல்லி வருகிற நிலையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த விஜயபாஸ்கர் மீது இந்த ஒரு
குற்றச்சாட்டு. இதுடைய அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றால் அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் சேரக்கூடிய நினைப்பில் இருக்கவருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கர் தற்போது என்ன மனநிலை இருப்பார் என்றும் தெரியும். ஏன்னா அரசு அரசிடம் நாம் சென்று விட்டால் நம்ம மீது இருக்கக்கூடிய வழக்குகளோ எல்லாமே அரசு பார்த்துக்கொள்ளும் என்று அந்த ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பார். தற்போது இந்த வழக்கை மீண்டும் எடுத்து உடனடியாக 12 வாரங்களுக்குள் விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அது நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நேரத்தில் தான் அவர் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதாவது மீண்டும் தொடர்ந்து அவர் தாவேக்காவில் சிறப்பாக செயல்படுவாரா அல்லது இந்த வழக்கு தொடர்பாக என்ன செய்யலாம், நடவடிக்கை எப்படி இருக்கு என்பது குறித்து அவர் அடுத்த கட்டமாக சட்ட வல்லுநரிடையோ அல்லது அவருடைய வழக்கறிஞரிடையோ ஆலோசனை கேட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிகா, சி. விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.